நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் 5 அனைத்துக் கட்சி கூட்டம். 45 கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. அறுநூறு பேருந்துகளை தனியார் மூலம் இயக்கும் ஒப்பந்தத்தை தமிழக அரசு ரத்து செய்யவில்லை என்றால் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் எச்சரிக்கை. மக்களுக்கு பிடித்து போன ஒருவர் அரசியலுக்கு வந்தால் சிலர் எதிர்க்கிறார்கள். என்னை எப்படி வீழ்த்தலாம் என சிலர் குழப்பத்தில் உள்ளதாகவும் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. ஆயிரத்து 1967 1977 பாணியில் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருவோம் எனவும் விஜய் நம்பிக்கை. உள்ளூரிலேயே விலை போகாதவர் பிரசாந்த் கிஷோர். டெபாசிட் கூட வாங்காதவர் தேர்தல் வியூகம் வகுத்தால் எப்படி இருக்கும் என அமைச்சர் KN நேரு விமர்சனம். நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களால் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை. அதிமுக மற்றும் திமுகவை பலவீனப்படுத்த முடியும் என்று சிலர் கணக்கு போடுவதாகவும் திருமாவளவன் பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது. முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம். தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தீர்கள்? திமுகவிற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திமுகவை போல் அதிமுக குடும்ப கட்சி அல்ல. அதிமுகவில் திறமையாக செயல்பட்டால் அனைவராலும் தலைமை பொறுப்பை ஏற்க வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்களை தமிழக அரசு விரைவில் நிரப்பும் என நம்புகிறேன். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. சீமான் மீதான திருமண மோசடி புகார். பெங்களூருவில் உள்ள நடிகை விஜயலட்சுமியிடம் வளசரவாக்கம் போலீசார் நேரில் சென்று விசாரணை. திருச்சி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த நர்சிங் மாணவியிடம் பாலியல் சீண்டல். பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் இளம் ராஜா என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது. தமிழ்நாட்டில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் பங்கேற்காது. நீட், GST கொண்டுவர காரணம் திமுக தான் என சீமான் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் 2.8 கோடி மதிப்புடைய கடத்தல் தங்கம் பறிமுதல். உள்ளாடைகளுக்குள் மறைத்து கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது அநீதி. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கன்னியாகுமரி அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு பழுது ஏற்பட்டு நீரில் மூழ்கியது. படகில் இருந்த மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். இலங்கை வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரம். கோவை கிரிக்கெட் மைதானத்திற்கு தடையில்லா சான்று. இந்திய விமான நிலைய ஆணையம் தடையில்லா சான்று வழங்கியது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தான் அணி நிதான ஆட்டம். இப்ராஹிம் சதம் அடித்து அசத்தல். அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக புதிய கோல்ட் கார்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய அதிபர் டிரம்ப். 43 கோடி முதலீடு செய்தால் தங்க விசா.
தங்களது ஆக்கிரமிப்பு உக்ரைன் பகுதிகளில் இருக்கும் அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவிற்கு விற்பனை செய்ய தயார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு.